பதில் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு நடமாடும் சட்டமன்றம். அதனால என்னமா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஆமா ஆய்வாளரா காவல்துறை உதவி ஆய்வு சொல்றீங்களா? ஓகேமா. இப்பதான் நான் அதுக்கு போராடி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து தமிழ் வழியில படித்தவங்களுக்கு 20% இத்தனை ஆண்டு காலமா நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதுக்காக ஒரு வழக்கு தொடுத்து தமிழ் வழியில படித்தவரும் சேர்த்து பேர் ஒரு 1200 பேர் 7 செலக்ட் ஆகி இப்பதான் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அடுத்த பேனல்ல கண்டிப்பா பாரபட்சம் இல்லாம அது உட்பட எல்லா பணிக்கும் எடுப்பாங்க. அடுத்த கால்பர் வரும், விரைவில் வரும். கண்டிப்பா காவல்துறை வந்து தேவைதான் படுது. நாங்கள் அரசுக்கும் உங்களுடைய கோரிக்கை மூலம் பரிந்துரை பண்றோம். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா? நீங்க காவல் உதவியாளருக்கு தயாரிட்டீங்களா? வாழ்த்துக்கள். சரி, இவ்வளவு நேரம் கேட்டா பாக்கணுமா? சரிம்மா, கூட பாக்கணும். சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அது மாதிரி பாருங்க, வாழ்த்துக்கள். இந்த லைப்ரரியில் மொத்தம் 209 பேர்கிட்ட வாரத்துல மொத்தத்திலே 11 சிஸ்டம் தான் சார். கொஞ்சம் சிஸ்டம் அதிகமாக சிஸ்டம் கூடுதல் பண்ணி கொடுத்தா வசதியாக இருக்குது. நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க ஃபுல்லாகவே ஆன்லைன் ரிசல்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சிஸ்டம் ஓகே. அரசு பரிந்துரை சேர்மன் சாப்பா தம்பி ஃபேன் இல்லை சார், பயங்கர ஹீட்டாக இந்த சைடு. அது அங்கே சீலிங்கில் எதுவும் போடலாம். நான் அது போட்டு லைன் பண்ணி இறக்கி கமிஷனர் ஒரு நிமிஷம் கமிஷனர் எங்க சரிங்களா? இப்போ இமிடியட்டா இவங்க சொல்ற மாதிரி இங்க வந்து நீங்க ஸ்டாண்டிங் ஃபேன் ஏற்பாடு பண்ணுங்க. சரி, அந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வைங்க. முடிஞ்சா மேல இருந்து கனெக்ட் பண்ணி கூட வெயிட் பண்ணுவோம். சரி, இப்போ ஈவினிங் 4 ஸ்டாண்டிங் ஃபேன் வாங்கி வச்சுட்டு போய் எடுத்து கமிட்டி கொடுக்கணும். சரி, ஸ்டாண்டிங் ஃபேன். தம்பி, நீங்க சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஃபேன் வரலன்னா கமிட்டிக்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். 6 மணிக்குள்ள ஃபேன் இருக்கணும். சரி.